கை காலை பறிகொடுத்த சுங்கைபக்காப் கோர சாலை விபத்தில் சிக்கிய உடன்பிறப்புகள் 6 மாதத்திற்கு பிறகு இதுதான் அவர்களின் நிலை. மாணவி ஷர்வினா மரணத்தை போலீஸ் மீண்டும் விசாரிக்கிறது. பலமுடாவில் காரை மோதிவிட்டு நிற்காமல் சென்ற காரை 1 கிலோமீட்டர் தூரம் துரத்திய கார். வைரல் வீடியோ குறித்து போலீஸ் விசாரணை. லிவர்பூலில் நடைபெற்ற 2025 பிரிட்டிஷ் சதுரங்க சாம்பியன்ஷிப் இறுதி சுற்று. 10 வயது சிறுமி போதனா சிவானந்தன் கிராண்ட் மாஸ்டரை வீழ்த்தி புதிய சாதனை. தெலங்கானு கடற்கரையோரம் ஒதுங்கிய எரிந்த நிலையிலான 300 டன் மர்ம கப்பல். கடந்த பிப்ரவரி மாதம் சுங்கைபக்காப்பில் நடந்த கோர சாலை விபத்தில் கடுமையான காயங்களுக்கு ஆளான 2 உடன்பிறப்புகள் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காட்டி வருகின்றனர் என்று YB செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் கூறியுள்ளார். அக்கோர விபத்தில் 7 வயது நிரம்பிய தர்ஷன் இடது கையை இழந்ததோடு மட்டுமல்லாமல் அவரது 5 வயது தங்கை வலது காலை இழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஆரம்பத்தில் இருந்தே அக்குடும்பத்திற்கு பெரும் உதவியாயிருந்த டாக்டர் லிங்கேஸ்வரன் சூழல்கள் காரணமாக சிறுவர்களின் கல்வி ஒருபோதும் பாதிப்படையக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் மலாய், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் தமிழ் ஆகிய பாடங்களை கற்பிக்க தனிப்பட்ட ஆசிரியரை நியமித்திருந்தார். தற்போது 6 மாதங்களுக்கு பிறகு குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்தபோது இருவரும் இன்னும் உடல் ரீதியாக பள்ளிக்கு செல்ல முடியாவிட்டாலும் கற்றலில் காட்டும் ஆர்வமும் தன்னம்பிக்கையும் வியக்கத்தக்க வகையில் உள்ளதென்று அவர் குறிப்பிட்டார். ஒரு கால் எடுக்கறாங்க அப்படியே மெதுவா. ஓ மை காட். ஓ நோ ப்ராப்ளம். ஓகே பை யா. டேக் கேர். உடலில் பாதிப்புகள் இருந்தாலும் கல்வியை விடாமல் பற்றிக் கொண்டிருக்கும் இவ்விரு சிறுவர்களும் வாழ்வில் ஒரு சிறப்பான நிலையை அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில் பிரீமியம் ப்ராடக்ட்ஸை ஹோல்சேல் விலையில் வாங்கலாம். அதுல 80% வரை டிஸ்கவுண்ட் வேற. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நாடு முழுவதும் ஃபேமஸான வகை வகையான வைரல் ஃபுட், பிரியாணி, நசிலுமா, ஸ்வீட்ஸ், பெவரேஜ் என கொண்டாட்டம் காத்திருக்கு. மிஸ் பண்ணக்கூடாத இந்த கொண்டாட்டம் உங்களுக்காக இப்பொழுது ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 13 to 17 ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில். கில்லானில் 5ஆம் படிவ மாணவி ஜி ஷர்வினாவின் மரணம் குறித்த விசாரணை அறிக்கையை போலீஸ் மீண்டும் திறந்துள்ளது. ஷர்வினா குடும்பம் சார்பில் தன்னார்வலரான அருண் துரைசாமி அதனை வணக்க மலேசியாவிடம் உறுதிப்படுத்தினார். இதற்கு முன் மேல் நடவடிக்கை இல்லை என அது வகைப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் ஷர்வினாவின் மரணத்தில் பள்ளியின் அலட்சியம், அதிகார துஷ்பிரயோகம், தகவல்களை மறைத்தது உள்ளிட்ட புகார்கள் தொடர்பில் அவரின் குடும்பம் ஆதாரங்களுடன் மலேசிய விசாரணை ஆணையமான MACCயிடம் புகார் கொடுத்துள்ளது. அது குறித்து கருத்துரைத்த அருண், மாணவியின் மரணத்திற்கான உண்மை காரணம் கண்டறியப்பட வேண்டும். அவர் பகடிவதைக்கு ஆளானதாகவும் புகார்கள் உள்ளன. ஆனால் அது போலீசின் கைகளுக்கு செல்லவில்லை என கூறினார். ஷர்வினா கேஸை பொறுத்த வரைக்கும் ஆம்புலன்ஸ் 2 hour டிலே வந்து கண்டிப்பாக ஒரு நபரை சார்ந்து அண்ட் அதில் வந்து உன்சோ penyalahgunaan kuasa இருக்குது. முக்கியமாக உன்சோ ரஸ்வா இருக்குது. அது சார்ந்த எல்லா விஷயங்களும் வந்து SPRM நமக்கு ஒப்படைச்சிட்டோம். போன வாரம் KPMல பேசுகிறப்ப நான் சொன்னேன், இந்த கேஸை வந்து NFI பண்ணிட்டாங்க, போலீஸ்காரங்க ROA பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த கேஸே வந்து திருப்பியும் வந்து மறு விசாரணைக்கு உட்பட்டிருக்காங்க. இந்த வேண்டுகோள், இந்த அறைகூவல் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம YB ஃபாலினா சீடைக்கு போகணும். ஏன்னா நம்ம கமென்சிரியன் பண்டிடிக்கன் பொறுத்த வரைக்கும் ஓகே இது மாதிரி விஷயங்கள், ஓகே பூலியோ இல்லை வந்து அங்கே சண்டையோ அடித்தடியோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப அதை வந்து முதல்ல வந்து அவங்க நினைக்கிறாங்க இதை தீர்க்குறாங்கன்னா அவங்க நோக்கமே வந்து தீர்க்கிறது இல்லை, அதை வந்து அமுக்கிறது தான். ஸோ இந்த விஷயம் வந்து வெளியே போகக்கூடாது, அவங்கள நல்ல பேருக்கு வந்து கலங்கம் வரக்கூடாது, இது வந்து KPI எஃபெக்ட் பண்ணக்கூடாது, அந்த ஸ்கூலோட ஸ்டாண்டிங் எஃபெக்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து மொழியிலேயே நம்ம வந்து கில்லாதனால இது ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து அதுக்கு பிறகு வந்து ஆலமரமாக நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டாக்குது. ஸோ இது மாதிரி கேசஸ்லாம் ஒரு விஷயம் நடக்கிறப்ப அதில் உன்சோ ஜினாயா ஓகே
இருக்கிறப்ப அங்கே வந்து ஸ்கூலுக்கோ இல்லை பிபிடிக்கோ இல்லை ஜேபிஎன்கோ இல்லை கேபிஎம்கோ அங்கே வேலையே இல்லை. அது வந்து போலீஸோட வேலை. ஸோ அங்கே வந்து ஒரு சண்டை நடந்திருக்கு, இல்லை இன்னொரு பையனை வந்து குத்திட்டான், இல்லை இது பண்ணிட்டான், இல்லை ட்ரக் இஷ்யூஸ், இது மாதிரி எது இருந்தாலும் இதெல்லாம் வந்து போலீஸ்க்கு போகணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து இந்த நாட்டாம வேலை ஸ்கூலே பார்த்துரும். இன்றைக்கி இருக்கிற பூலி நாளைக்கு வந்து ஒரு சாவாக மாறுமே, இன்றைக்கி இருக்கிற பூலி நாளைக்கு வந்து ஒரு கொலையாக மாறுமே. ஷர்வினாவும் ஜாராவும் வந்து கடைசி பிள்ளைகளாக இருக்கணும். இந்த ஸ்கூலில் பூலினால் தற்கொலை பண்ணுறாங்களோ இல்லை அவங்கள கொலை பண்ணுறாங்களோ எனக்கு தெரியல. இது மாதிரி அசம்பாவிதம் வந்து நடக்காம பார்த்துக்கிறது வந்து கேபிஎம் பொறுப்பு. இந்நிலையில் இப்புதிய விசாரணையில் ஷர்வினாவின் மரணத்தில் இருக்கும் மர்ம முடிச்சுகள் அவிழும் என எதிர்பார்ப்பதாக அவரின் தாயார் மகேஸ்வரி பன்னீர்செல்வம் தெரிவித்தார். போய் ஸ்கூல்ல நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க போய் விசாரிக்கும் போது ஸ்கூல்ல டீச்சருங்க சொல்றாங்க டிசிப்ளின் வரைக்கும் கேஸ்லாம் என்னென்னமோ கேஸ் நடந்திருக்கு. ஸ்கூல்ல பிள்ளைங்க சொல்லுதுங்க ஸ்கூல் வரைக்கும் கேஸ் தெரியுமா, ஸ்கூலுக்கு டீச்சருக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா கேஸு, ஒரு பிள்ளைங்களாம் எல்லாம் சண்டை போட்ட கேஸ் எல்லாம் ஸ்கூல் டீச்சருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க, நாங்கள் கேட்டதுக்கு எல்லாத்தையும் கேட்டதுக்கு சொல்கிறாங்க. டீச்சர் எல்லாமே ஒன்றும் இல்லை, உன் பிள்ளை மேலே தப்பு இல்லை, உன் பிள்ளை நடவடிக்கை நாங்கள் கேட்டோம், என் பிள்ளை பொந்திங்க அடிக்குதா எதை அடிக்குதா சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், என் பிள்ளை மேலே எந்த தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன், நாங்கள் கேட்டுக்கிறோன்னு. ஆனால் எந்த தப்பும் இல்லை, உன் பிள்ளை ஸ்கூலுக்கு கரெக்டாக வரும், எல்லாமே செய்யும், எல்லாமே கரெக்டாக சொல்கிறவங்க அப்பயும் ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும் வந்து என்கிட்ட சொல்லுது டீச்சர் எல்லாம் போய் சொல்கிறாங்க, டீச்சர் எல்லாம் மறைக்கிறாங்க, டிசிப்ளின் வரைக்கும் பேருக்கு சரினாவும் கூட்டாளியும் சண்டை எல்லாம் நிறைய பேர் அடிச்சுக்கிட்டாங்க. ஸ்கூலில் அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, டீச்சர் எல்லாம் மறைச்சிருக்காங்க. அங்கே இடத்துல என்ன நடந்துச்சு ஸ்கூல் பார்த்தவங்க டீச்சருக்கும் பிள்ளைங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் சொன்னாதான் எங்களுக்கு புரியும் என்ன நடந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் போய் கேட்டுட்டு தான் இருக்கோம், ஒன்றுமே சொல்ல மாட்டுறாங்க. எதுவுமே பிள்ளைங்க கூட போய் தான் சொல்லுதுங்க. தெரியல என்ன பண்றதுன்னு எங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்காரு. 17 வயது ஷர்வினா கடந்த மே 27ஆம் தேதி கில்லானில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியில் வாயில் நுரை தள்ளிய நிலையில் மயங்கி கிடந்தார். விஷம் குடித்தே உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் ஷர்வினாவின் மரணத்திற்கு 2 மாதங்களாகியும் நீதி கிடைக்கவில்லை என அவரின் குடும்பத்தார் முன்னதாக ஏமாற்றம் தெரிவித்தனர். எரிந்த அறிகுறிக்கான அடையாளத்தை கொண்ட 300 டன் எடையுள்ள கப்பல் தெலுங்கானு எண்ணெய் கிணறு பகுதிக்கு அருகே மிதந்து கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தெலுங்கானு சுமாங்கோக் எண்ணெய் கிணறு பகுதியில் இருந்து 4 கடல் மைல் தூரத்திற்கு கிழக்கே அக்கப்பல் நேற்று மாலை மணி 4:45 அளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக மலேசிய கடல் அமலாக்க நிறுவனத்தின் இயக்குனர் அட்மிரால் மஸ்லான் மாட்ரிஜாப் தெரிவித்தார். அந்த கப்பல் எண்ணெய் கிணறு பகுதியை கடந்து சென்றபோது கண்டறியப்பட்டது. அப்பகுதியில் உள்ள மற்ற எண்ணெய் கிணறுகளுடன் மோதும் அபாயத்தை இந்த நிலைமை ஏற்படுத்தியதாக மஸ்லான் கூறினார். தகவல் கிடைக்க பெற்றதும் சிறப்பு நடவடிக்கை மற்றும் மீட்பு குழு நேற்று மாலை 6:58 மணிக்கு கப்பலை அணுகி அதில் ஒரு இழுவை கயிற்றை இணைக்க அனுப்பப்பட்டது. அக்கப்பல் நாளை தெலுங்கானுவில் உள்ள கிமாமான் துறைமுக பகுதிக்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் புகார் உட்பட விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும். அதோடு அக்கப்பலின் அடையாளம் மற்றும் உரிமையாளரை கண்டறிய விசாரணையும் மேற்கொள்ளப்படும் என மஸ்லான் தெரிவித்தார். ஆகஸ்ட் 7ஆம் தேதியன்று ஜொஹூரில் உள்ள தஞ்சோங் சிடிலி கடல் பகுதியில் ஒரு டேங்கர் எரிந்த சம்பவத்துடன் அந்த கப்பல் தொடர்புடையது என்பதற்கான சாத்தியக்கூறுகளை மலேசிய கடல் அமலாக்க நிறுவனம் நிராகரிக்கவில்லை. இந்த சம்பவத்தில் இந்தோனேசிய பணியாளர் ஒருவர் இறந்ததோடு மேலும் 4 காயமடைந்தனர் என கூறப்பட்டது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my ஜொஹூரில் உள்ள ஒரு தொழிற்சாலை சிற்றுண்டி நிலையத்தில் சமையல்காரர்களாக பணிபுரிந்த ஒரு தம்பதியினருக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து ஊதியம் பெறாத கூடுதல் நேர கோரிக்கைகளில் மொத்தம் 1,62,420 ரிங்கேட் வழங்கப்பட்டது.
நீதிபதி லீம் சாங்ஃபோங் தலைமையிலான 3 உறுப்பினர்களை கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியது. வேலைவாய்ப்பு சட்டம் ஒரு நபரின் பணி நேரத்தை ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக கட்டுப்படுத்தியுள்ளது. ஆனால் தம்பதியினரான ஈ ஒய் ஹோங் தான் ஈ குவானின் ஒப்பந்தம் அவர்களை காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை வேலை செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை வாய்ப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. அந்த தம்பதியர் கோரிய மொத்த தொகையில் 1/3 பங்கை மட்டுமே நீதிமன்றம் அனுமதித்தது. இக்கோரிக்கைகளின் ஒரு பகுதி ஏற்கனவே ஒட்டுமொத்த கணக்கீட்டில் சேர்க்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இப்போது மனைவிக்கு 96,732 ரிங்கேட் மற்றும் கணவருக்கு 65,688 ரிங்கேட் செலுத்த வேண்டும் என நிறுவனத்திற்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தொகை மார்ச் 12, 2023 ஆண்டு அன்று தொழிலாளர் நீதிமன்றத்தில் புகார் தாக்கல் செய்யப்பட்ட தேதியில் இருந்து கணக்கிடப்பட்டு 5 விழுக்காடு வட்டியை உள்ளடக்கியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். 2 ஓட்டுநர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒருவரை ஒருவர் துரத்தி சென்று மோதலில் ஈடுபட காரணமான ஒரு விபத்து குறித்து கடாகொலமுடா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிற்பகல் 1:35 மணிகளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் டொயோட்டா கொரோலா காரோட்டி நீசான் கிராண்ட் லிவினா காரை மோதி தள்ளினார். இதையடுத்து கிராண்ட் லிவினா ஓட்டுநர் டொயோட்டா கொரோலா காரை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு துரத்தி சென்றார். தாம் பின் தொடரப்படுவதை உணர்ந்த கொரோலா ஓட்டுநர் காரை திருப்பி கிராண்ட் லிவினாவின் வலது பக்கத்தில் மோதியதாக கொலமுடா போலீஸ் கூறியது. பின்னர் காரில் இருந்து வெளியேறிய அவ்வாடவர் கிராண்ட் லிவினா ஓட்டுநரை திட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். இவை அனைத்தும் வைரலான வீடியோவில் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் ஆபத்தாக வாகனம் ஓட்டியது தொடர்பில் அவ்விருவரும் விசாரிக்கப்படுகின்றனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரிங்கேட் அபராதமும் விதிக்கப்படலாம். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சமீபத்தில் லிவர்பூலில் நடைபெற்ற 2025 பிரிட்டிஷ் சதுரங்க சாம்பியன்ஷிப் இறுதி சுற்றில் 60 வயதான கிராண்ட் மாஸ்டர் பீட்டர் வெல்ஸை வீழ்த்தி 10 வயது சிறுமி போதனா சிவானந்தன் புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மிக சிறிய வயதில் கிராண்ட் மாஸ்டரை வீழ்த்தி அமெரிக்க வீராங்கனை கரிசாகிப் 2019 படைத்த சாதனையை இச்சிறுமி முறியடித்திருக்கின்றார். கோவிட்-19 காலகட்டத்தில் போதனாவின் பெற்றோருக்கு சதுரங்கம் விளையாட தெரியாத போதிலும் அச்சிறுமியின் அபூர்வ திறமை வெளிப்படத் தொடங்கியதை அவர்கள் கண்டறிந்தனர். துல்லியமான நகர்வுகள் மூலம் தோல்வியடையும் நிலையில் இருந்து வெற்றி கண்டு கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை அவர் உறுதி செய்துள்ளார். சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு FIDE பெண் கிராண்ட் மாஸ்டர் WGM பட்டத்திற்கு பிறகு பெண்களுக்கான 2வது மிக உயரிய பட்டமான பெண் சர்வதேச மாஸ்டர் WIM பட்டத்தையும் சிறுமிக்கு வழங்கியுள்ளது. சதுரங்கத்தில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் என்பது மிக உயர்ந்த பதவியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.